வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ரீசெண்டா வெளியாயிருக்கிற மெல்லிசை படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வன்முறை, ரத்தம், போதைப் பொருள்னு வர படங்களுக்கு நடுவுல ஒரு அழகான குடும்ப கதையா கொண்டு வந்திருக்காங்க. திரவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி தயாரிச்சிருக்காரு. பொல்லாதன் கிஷோர், சுபத்ரா ராபர்ட், ஹரிஷ் உத்தமன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பிடி வாத்தியார்னா எப்படி இருப்பாங்க? எப்பவும் கராரா விசுணு கையுமா தானே இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர கிஷோர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. ஒரு தனியார் ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா இருக்கிற இவருக்கு இசை மேல ஒரு தீராத காதல் இருக்குங்க. கிஷோர் ஒரு அழகான நடுத்தர வர்க்க குடும்ப தலைவரா இருக்காரு. மனைவி, ஒரு மகன், ஒரு மகள்னு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இசை மேல ஒரு தனி ஆர்வம் இருக்குங்க. அது அவரை ஒரு தனியார் டிவில நடக்கிற சிங்கிங் ரியாலிட்டி ஷோக்கும் கூட்டிட்டு போகுது. இப்போல்லாம் ஸ்கூல்ல பாலிடிக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. ஒரு பிடி வாதியா டிவில போய் பாடுறது அந்த பள்ளி பிரின்சிபலுக்கும் சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பாட்டு வேணுமா இல்ல வேலை வேணுமா அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாரு. கடைசியில கிஷோர் தான் வேலையை விட்டுட்டு மியூசிக் தான் முக்கியம் அப்படின்னு கிளம்புறாரு. இந்த இடத்துல கிஷோரோட நடிப்பு அழகாவே இருக்கு. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் தன்னோட லட்சியம், இதுக்கு நடுவுல ஒரு தவிக்கிற சாதாரண மனுஷனா நம்ம கண்ணு முன்னாடி நடிச்சிருக்காரு. குறிப்பா வேலை இழந்ததுக்கு அப்புறம் அவன் தான் மனைவி கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் பேசுற அந்த செல்ல சண்டைகள் அக்மாஸ்னே சொல்லலாம். நடுத்தர குடும்ப தலைவரை ஞாபகப்படுத்துற மாதிரிதான் இருக்கு. படம் ஒரு லீனியர் கதையா போகாம எடிட்டிங்ல கொஞ்சம் பிளாஷ்பேக்கும் கலந்து கொடுத்திருக்காங்க. கிஷோர் மகனும் மகளும் அவங்க குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குற மாதிரியும் கதை நகருது. இது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு எமோஷனல் கனெக்டாவும் இருக்கு. சுபத்ரா ராபர்ட் கிஷோருக்கு மனைவியா வராங்க. இவங்க ஒரு டீச்சராவும் இருக்காங்க. கணவருக்காக இவங்க பேசுற வசனங்களும் உறுதுணையா இருக்கிற இடமும் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஹரிஷ் உத்தமன் வழக்கம் போல மிரட்டியிருக்காரு. ஆனா அவர் வர்ற சில சீன்கள் படத்தோட ஒட்டாத மாதிரிதான் இருக்கு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ஸ்கூல் பாலிடிக்ஸ், குடும்ப உணர்வு தெளிவா காட்டி இருக்கிறது படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். பாட்டு போட்டி தான் மையக்கரும். ஆனா அந்த போட்டி நடக்கிற இடத்துல ரொம்பவே சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு. பாடலுக்கு காப்புரிமை சிக்கல் காரணமா டம்மி பாடலை யூஸ் பண்ணதும் சரி, கிளைமேக்ஸை நோக்கி போறப்போ நாடகத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கிறது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். கிஷோர் அந்த போட்டியில ஜெயிச்சாரா இல்ல குடும்பத்துக்காக தான் கனவை விட்டு கொடுத்தாரா இல்ல அந்த பழைய வீட்டுல அதுல இருந்த நினைவுகள் எல்லாமே கிளைமேக்ஸா கொஞ்சம் உருக்கமா கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய பழைய வீடுகளையும் அங்கிருந்த மனிதர்களையும் கண்டிப்பா இந்த சீன் ஞாபகப்படுத்துவாங்க. ஆக மொத்தத்துல மெல்லிசை படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் சினிமா தான். வன்முறை இல்லாத, ஆபாசம் இல்லாத, குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு கதையா தாங்க இருக்கு. ஆனா படம் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கு. கிஷோரோட நேர்த்தியான நடிப்புக்காகவும் ஒரு அழகான குடும்ப உணர்வுக்காகவும் தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.